போன்று மறு ஆய்விற்கு அனுப்பிய உத்தரவையும் ரத்து செய்து நீதிபதி பி.டி. ஆஷா தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஜனநாயகன் படம் வழக்கில் தற்போது நீதிபதி பி.டி. ஆஷா தீர்ப்பை வழங்க இருக்கிறார். அதில் மிக முக்கியமாக திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க மறு ஆய்வு கமிட்டிக்கு எப்படி அனுப்ப முடியும் என்ற கேள்வியை நீதிபதி பி.டி. ஆஷா முன்வைத்திருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னதாக இந்த வழக்கில் சில அடிப்படையான கேள்விகளையும் அவர் முன்வைத்திருந்தார். ஏற்கனவே தணிக்கை வாரியத்தில் இருந்த 5 நபர்களை கொண்ட குழுவில் 4 பேர் இந்த படத்திற்கு ஒப்புதல் அளித்து யுஏ சான்று வழங்கலாம் என்று கூறிவிட்ட நிலையில் ஒரே ஒரு நபரின் புகாரை கொண்டு எப்படி மறு ஆய்விற்கு அனுப்ப முடியும் என்றும் ஒரு படத்திற்கான சான்றிதழ் அளிக்கக்கூடிய ஒப்புதல் வழங்கிய பிறகாக தணிக்கை வாரிய தலைவரின் பணி முடிந்துவிட்டது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி முன்வைத்திருந்தார். தணிக்கை வாரிய முன்னாள் அதிகாரி ஞானசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த வழக்குல மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சென்சார் தணிக்கை வாரியம் அந்த சான்றிதழ் கொடுக்கணுங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு நபரோட கருத்தை கொண்டு எப்படி இந்த ரிவிஷன் கமிட்டிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் நீதிபதி. எப்படி பார்க்கலாம் இதை? இல்ல, சரியான தீர்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஈசி கமிட்டி படத்தை பார்த்துட்டு சர்டிபிகேஷனையும் அந்த கட்சியும் ரிட்டர்னா கொடுத்த பிறகு அதனுடைய அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதான் நம்ம கருதப்படும். அப்ப அதனால அப்போ அது சென்சார் ஒரு முடிவு கட்டிட்டு அவங்க கட்ஸ் கொடுத்த உடனே கண்டிப்பா தணிக்கை ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மெம்பர் அப்ஜெக்ஷன் பண்றதுன்றது சரியான நடைமுறை கிடையாது. அதை இப்போ மதிப்புக்குரிய ஹைகோர்ட் சொல்லியிருக்கிற தீர்ப்பு ரொம்ப சரியான தீர்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்பாக இது போன்ற படங்கள்ல ஒரு கமிட்டியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஒப்புதல் சொல்லி அதுல எதிர்ப்பு இருந்து அந்த படம் இது போன்று தடைப்பட்டு இருந்திருக்கா? இல்லைங்க, அப்படி கிடையாது. இது மாதிரி ஒரு மெம்பர் இப்ப நான் ஒரு 5 வருஷம் நான் இருந்தேன். 5 வருஷத்துல இருந்து அப்படி யாரும் ஏன்னா அந்த படம் பார்த்து முடித்த பிறகு இந்த எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அதுல எல்லா கருத்துக்களும் பொது கருத்து உருவாக்குறதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணுவோம். பெரும்பாலும் அதாவது இது வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் யாருமே அப்படி ஒரு தனி மெம்பர் வெளியே போய் இது போல ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சதா எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படி நடந்தது இல்லை. ஒருவேளை இப்போ இந்த மாதிரி ஒரு 4 நபர்ல ஒருவர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறார், அது வாரியத்திற்கே அது அதனுடைய பொறுப்பு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை யார் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருந்திருக்கணும்? இல்லைங்க, அது குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் தான். நீங்க உள்ள நீங்க எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கணும்னு தேவையில்லை. ஒரே ஒருத்தர் தன்னுடைய கருத்து எதிர்கருத்துன்னு இருந்தால் அவர் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அவர் தனக்கு கொடுத்த ஃபார்ம்ல இந்த இதுக்கு நான் உடன்படலை அப்படின்னு அவர் எழுதி வைக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி டெசிஷன் எடுத்த பிறகு அதுக்கு ஒரு வேலிடிட்டி ஒன்றும் கிடையாது. மெஜாரிட்டி டெசிஷன் எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட ஃபிலிம் பீப்புளுக்கு சொன்ன பிறகு அதுக்கு வேலிடிட்டி ஒன்றும் கிடையாது. சார், இப்போ ஒரு படத்திற்கு சான்று கொடுக்கும் பொழுது இப்போ ஜனநாயகனுக்கு யுஏ சான்று அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில் இந்த யுஏ அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும்? அதற்கு முன்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனத்தில் எடுத்துப்பாங்க? இல்ல, அதுக்கு யுஏன்றதுக்கு பிரிஸ்கிரைப்டு ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது இப்ப 3 பிரிச்சிருக்காங்க போல இருக்கு. அதாவது 13 வயசு 16 வயசுன்னு அதை பிரிச்சிருக்காங்க. அது படத்துல இருக்கிற காட்சிகள் அதனுடைய அதை பார்த்துட்டு தான் அவங்க தீர்மானம் பண்றாங்க. இது குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய படமா இல்ல பேரண்டல் கைடன்ஸோடு பார்க்க வேண்டிய படமா, எத்தனை வயசு உள்ள வரைக்கும் இது பார்க்கலாம், இதெல்லாம் அதுதான் அவங்க தீர்மானிக்கிறாங்க இல்லைங்களா? பார்த்துட்டு அது அந்த கைட்லைன் பிரகாரம் தீர்மானிக்கிறாங்க.
நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் 650 திரையரங்குகளில் ஜனநாயகன் படம் வெளியாகக்கூடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்ட படம் என்பதால் குறிப்பிட்ட தேதியில் படம் வெளியாகாவிட்டால் தங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. தணிக்கை சான்று கோரி தயாரிப்பு நிறுவனம் தொடுத்த வழக்கில் தற்போது தணிக்கை சான்று வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கின் போது பல்வேறு கேள்விகளையும் நீதிபதி முன்வைத்தார். அதை முக்கியமாக பார்க்க முடிகிறது. ஒரு உறுப்பினரின் புகாரை கொண்டு எப்படி மறு ஆய்விற்கு ஒரு படத்தை அனுப்ப முடியும் என்ற கேள்வியை நீதிபதி முன்வைத்திருந்தார். அதேபோன்று படத்திற்கு UA சான்று அளிக்கலாம் என்ற முடிவான பிறகே தலைவருக்கான அதிகாரம் என்பது முடிவடைந்து விட்டதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே மீண்டும் மறு ஆய்விற்கு அனுப்பியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி PT ஆஷா குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகுதான் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கலாம் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தற்போது நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் தற்போதைய தகவல்களையும் பார்க்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் நீதிமன்ற அறையில் அதிக அளவிலான வழக்கறிஞர்கள் இருந்த ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது. தற்போது திட்டமிட்டபடி படத்திற்கு தணிக்கை சான்று கிடைத்திருக்கிறது. இதையடுத்து படம் எப்போது வெளியாகும் என்ற அறிவிப்பு குறித்து தயாரிப்பு நிறுவனம் தகவல் வெளிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். நீதிமன்ற செய்தியாளர் மதன் தற்போது விவரங்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இந்த வழக்கில் நீதிபதி PT ஆஷா பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். உத்தரவு குறித்தும் அவர் முன்வைத்த கேள்விகள் குறித்த விவரம் என்ன? கண்டிப்பாக இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை பார்க்கும்போது அந்த ஆபரேட்டிவ் போர்ஷன், அந்த முக்கியமான பகுதிகளில் மட்டும் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆஷா படித்து காண்பித்தார். அவர் எடுத்து வைக்கும் முக்கிய கேள்வியை பார்க்கும்போது, ஒரு படத்திற்கு தணிக்கை செய்யப்பட்ட பிறகு அந்த உறுப்பினர் 5 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர் சேர்ந்து அந்த படத்துக்கு தணிக்கை செய்கிறார்கள். அதில் ஒரு பெரும்பான்மையான ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது அந்த முடிவை கொண்டு அந்த சென்சார் போர்டின் தலைவர் கூட ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே தன்னுடைய ஆட்சேபனை தெரிவிக்கும் போது அதை புகாராக கருத்தில் கொண்டு மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்புவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி இன்று நீதிபதி கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எப்போது ஒரு படத்திற்கு தணிக்கை முடிந்து ஒரு முடிவு எட்டப்பட்டு விட்டதோ அதோடு அந்த வாரியத்தின் தலைவருக்கான அந்த அதிகாரம் முடிந்து விட்டது. அதன் பிறகு மீண்டும் ஒரு புகாரை வைத்து மறு ஆய்வுக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் தற்போது தெளிவுபடுத்தினார். எனவே ஏற்கனவே பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எடுத்த அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தற்போது நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். மதன், இப்போ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது பல தரப்பிலிருந்தும் முற்று நோக்கப்பட்டது. நீதிமன்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இப்போ UA சான்று கிடைக்கப்பட்ட பிறகாக பட அறிவிப்பு குறித்த எந்த தேதியில வெளியிடும் படம் அப்படிங்கிற அறிவிப்பு குறித்த தகவல் வருமா? அதாவது இன்றைய தினம் தற்போது அந்த படத்திற்கான அந்த சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவுக்கான நகல், அதாவது ஒரிஜினல் அந்த உத்தரவானது அந்த பட நிறுவனத்திற்கும் அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டுக்கும் சென்றடைய வேண்டும். அதன் பிறகு நீதிமன்ற உத்தரவை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். ஒருவேளை இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சென்சார் போர்டு பொறுத்தவரைக்கும் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கென முடிவெடுத்து விட்டால் உடனடியாக அவர்கள் சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கான வாய்ப்பு குறைவு. மீண்டும் மேல்முறை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் இந்த படத்திற்கான தேதி மீண்டும் தள்ளி போக வாய்ப்பு உள்ளது. காரணம், மீண்டும் சனி ஞாயிறு என்ற விடுமுறை நாட்கள் வருகிறது. திங்கட்கிழமை மேல்முறை செய்து அதன் பிறகு வழக்கை கொண்டு வரும் வரைக்கும் இந்த படத்திற்கான சென்சார் சான்றிதழ் வழங்க வாய்ப்பு இல்லை என்றால் தற்போது துணை நீதிபதி பிறப்பித்த இந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு சென்சார் சான்றிதழ் வழங்கினால் கூட அந்த படம் நாளை மறுநாள் 2 நாளுமே விடுமுறை, சென்சார் போர்டின் விடுமுறை என்று கூறப்படுகிறது. எனவே திங்கட்கிழமை போல் இந்த படம் வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதன், இப்போ சென்சார் போர்டு தரப்புல இருந்து இதற்கான சான்று வழங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கா? மேல்முறையீடு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாதத்தின் போது சென்சார் போர்டு தரப்பில் எடுத்து வைத்த முக்கியமான வாதத்தை பார்க்கும்போது, ஒரு படத்திற்கு தணிக்கை செய்யப்பட்ட பிறகு பெரும்பான்மையான ஒரு முடிவு எடுத்த பிறகு கூட அதில் ஒரு புகார், அதன் பிறகு ஒரு புகார் வந்தால் கூட அந்த புகார் குறித்து முடிவெடுக்கும்
அந்த படத்தை மறு ஆய்வு செய்வதற்கான ஆய்வுக்கு அனுப்புவதற்கான அதிகாரம், முழுமையான அதிகாரம் சென்சார் போர்டு தலைவருக்கு இருப்பதாக தான் முக்கிய வாதமாக எடுத்து வைக்கப்பட்டது இந்த வழக்கில். ஆனால் தற்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவை பார்க்கும்போது அந்த சென்சார் போர்டுடைய அந்த தலைவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் ஒரு அளவிற்கு தான் அதிகாரத்தில் முடிந்து விட்டது. அதாவது எப்போது ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டதோ அதோடு முடிந்து விட்டது. அதன் பிறகு ஒருவருடைய புகாரை மட்டுமே அடிப்படையாக கொண்டு மறு ஆய்வுக்கு அனுப்பதற்கான அதிகாரம் தலைவருக்கு இல்லை என்ற விஷயத்தை தற்போது நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்கள் எடுத்துரைத்த அந்த வாதங்களுக்கு நேர்மாறாக தற்போது நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். ஒருவேளை இது அவர்களுக்கு தேவைப்பட்டால் மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. மதன், இப்போ ஒரு யூஏ சான்று வழங்கியதுமே அந்த தலைவருக்கான பொறுப்பு அப்படிங்கிறது முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை நீதிபதி சொல்லியிருக்கிறார். வழக்கமா ஒரு சென்சார் போர்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் சென்சார் போர்டு தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட அந்த வாதங்கள், முக்கிய வாதங்கள், அதாவது ஒரு சென்சார் போர்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ள தொடர்பாக இந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதாவது ஒரு படத்தின் போது ஒரு ஆய்வுக்குழுடைய அந்த பரிந்துரைகளில் திருப்தி இல்லை என்றால் அவர் ஒரு திரைப்படத்தை மறுபரிசீலனைக்காக மறு ஆய்வுக்குழுவுக்கு அந்த படத்தை அனுப்ப சென்சார் போர்டுக்கு தலைவருக்கு முழுமையான அதிகாரம் உள்ளது. அதே போல இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட சொல்லப்பட்ட அந்த ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால் இந்த படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. எனவே பாதுகாப்பு படைகளை சம்பந்தமான நிபுணரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே ஒரு படத்தை தணிக்கை செய்து விட்டால் கூட ஒரு சந்தேகம் இருந்தால் மீண்டும் அதை மறு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல ஒரு சான்றிதழ் வழங்கும் முன்போ அந்த சான்றிதழை மறுக்கும் முன்போ மனுவர் எந்த ஒரு பட நிறுவனமே நீதிமன்றத்தை அணுக முடியாது என்று தெரிவித்தார்கள். அதற்கான அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்தார்கள். தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தற்போது தணிக்கை வாரிய தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மனு தாக்கல் செய்வதற்கான அனுமதியை தலைமை நீதிபதி அமர்வு வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தலைமை நீதிபதி அமர்வில் தற்போது மேல்முறையீடு செய்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக படத்திற்கு யூஏ சான்று வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மனுவாக தாக்கல் செய்தால் பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கி நீதிபதி PT ஆஷா உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து மேல்முறையீடு செய்யக்கூடும் என்று நீதிமன்ற செய்தியாளர் மதன் குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது சென்சார் போர்டு தரப்பிலிருந்து மேல்முறையீடு என்பது அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. இதற்கு தலைமை நீதிபதி அமர்வு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து மனுவாக தாக்கல் செய்தால் அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்குமா என்ற தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் மேலும் ஒரு திருப்பமாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மதன், இப்போ தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்வதாக சொல்லி இருக்கிறது, விவரம் என்ன? கண்டிப்பாக நாம் ஏற்கனவே தெரிவித்தபடிதான் தற்போது சென்சார் போர்டு தரப்பிலிருந்து இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளார்கள். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த வழக்கில் வாதத்தின் போது சென்சார் போர்டு தரப்பை பார்க்கும்போது, அதாவது இந்த சென்சார் போர்டு தலைவருக்கு முழுமையான அதிகாரம் உள்ளது, மறு ஆய்வுக்கு அனுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அப்படி என்ற அது போன்ற ஒரு வாதம் தான் முக்கியமாக எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அந்த வாதத்துக்கு எதிராக தான் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதாவது அந்த தலைவருக்கான அதிகாரம் முழுமையானது கிடையாது. எப்போது அந்த படத்துக்கான தணிக்கை முடிந்து விட்டதோ அதோட அதிகாரம் முடிந்து விட்டது என்ற ஒரு கருத்தை இன்று காலை அந்த தீர்ப்பில் தெரிவித்தார். எனவே உடனடியாக இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்பிலிருந்து ஆஜரான அந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் உடனடியாக தலைமை நீதிபதி அமர்வுக்கு சென்று இந்த விஷயத்தை தெரிவித்தார். அதாவது உங்கள் தரப்பிலிருந்து இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம், உடனடியாக அந்த விசாரணை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார். தலைமை நீதிபதி அமர்வை பொறுத்த வரைக்கும் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதென்றால் உடனடியாக ஒரு மனு தாக்கல் செய்யுங்கள். அந்த மனுவானது ப்ரொசீஜர் எண்ணிடப்பட்டிருந்தால் பிற்பகல் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று தற்போது சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மேல்முறையீட்டிற்கான அந்த பணிகளை தற்போது தணிக்கை வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மதன், இப்போ
தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து மேல்முறையீடு போறதுனால ஏற்கனவே இந்த தணிக்கை சான்று கொடுக்கலாம்னு வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய நிலை என்னவா இருக்கும்? காலதாமதம் ஏற்படும் விடுமுறை நாட்கள்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப மேல்முறையீடு என்ன பாதிப்பை கொடுக்கும்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது இந்த திரைப்படத்திற்கு சென்சார் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அந்த ஒரு உத்தரவை எதிர்த்து தற்போது மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு முடிவை சென்சார் வாரியம் தற்போது எடுத்துள்ளது. இந்த தலைமை நீதிபதி அறிவித்ததை போல ஒருவேளை நீங்கள் மனு தாக்கல் செய்தால் அந்த மனு அந்த ப்ரொசீஜர் படி எண்ணிடப்பட்டால் அதை மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதில் எந்த ஒரு ஆட்சேபம் இல்லை என தெரிவித்தார்கள். எனவே இன்று மதியத்திற்குள்ளாக அந்த மேல்முறையீட்டு மனு தயார் செய்து அதை தாக்கல் செய்து அந்த எண்ணிடப்படும் வரை அந்த ப்ரொசீஜரை முடித்து விட்டால் இந்த பிற்பகல் அந்த வழக்கானது மேல்முறையீட்டு வழக்கானது விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இது நடைபெறாமல் போய்விட்டால் திங்கட்கிழமைதான் மீண்டும் தொடர்பான ஒரு மனுவாக தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்யும் வரைக்கும் அந்த மேல்முறையீட்டு மனுவில் எந்த ஒரு நோட்டீஸோ அல்லது ஒரு உத்தரவு பிறப்பிக்காத வரைக்கும் தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவு தான் நிலைக்கும். அது வரைக்கும் அந்த உத்தரவு தான் செல்லுபடியாகும். ஆனால் அந்த உத்தரவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு சென்சார் சான்று வழங்குவார்களா அல்லது மேல்முறையீட்டு மனுவை இன்றைய தினமே தாக்கல் செய்து இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவாரா என்று இன்னும் 10 நேரத்தில் தெரிய வரும். மதன், ஆனா தணிக்கை சான்றை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு தானே நீதிபதி PT ஆஷா உத்தரவு பிறப்பித்திருந்தார். அப்போ அதுல இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன? உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஏற்கனவே கடந்த முறை இந்த வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் அந்த வழக்கின் தீர்ப்பை நேற்றைய தினமே வழங்க வேண்டும் என்று அந்த பட தயாரிப்பு நிறுவன தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதியை பொறுத்த வரைக்கும் PT ஆஷாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அழுத்தம் கொடுக்க கூடாது, தேவைப்பட்டால் அந்த சென்சார் போர்டு அழுத்தம் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு கருத்தை தெரிவித்து வேண்டுமானால் அதிகபட்சமாக இன்றைய தினம் 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஏனென்றால் அதாவது இன்றைய 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த படம் ரிலீஸ் ஆன தேதி இன்றைய அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மட்டுமே 2 நாட்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதற்காக தான் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இன்றைய தினம் தீர்ப்பில் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த படத்திற்கு மறு ஆய்வுக்கு தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவில் சென்சார் வாரியம் முழுமையாக உள்ளது. எனவே அது உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்தால் கூட தாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம், அதற்கான நடவடிக்கை ஈடுபட்டு விட்டோம் என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளது. வழக்குல நீதிபதி குறிப்பிட்ட ஒரு விஷயம், ஒரு 5 நபர் கொண்ட உறுப்பினர்கள்ல ஒருவருடைய எதிர்கருத்து அப்படிங்கிற அடிப்படையில எப்படி மறு ஆய்விற்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற கேள்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ சென்சார் போர்டுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களுடைய எதிர்ப்புக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன? இந்த படத்தின் போது நீதிபதி கேட்ட அந்த கேள்விகளை பார்க்கும்போது ஒரு படத்தை ஆய்வு செய்த தணிக்கை வாரிய உறுப்பினர்களில் ஒருவர் அளித்த புகார் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கேட்டிருந்தார். அதே போல அனைத்துமே வினோதமாக உள்ளதா என்றும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். சென்சார் போர்டின் இந்த நடவடிக்கைகள் தனக்கு வினோதமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த படத்திற்கு ஒரு UA சான்று வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பியது எதற்காக அனுப்பப்பட்டது, என்ன உள்நோக்கம் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தார். இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்துக்கு எந்த ஒரு தகவலும் ஏன் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கும் போதும் கூட நீதிபதி குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த படத்தை ஒரு 5 பேர் கொண்ட உறுப்பினர்கள் பார்த்து UA சான்று வழங்கலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அதன் பிறகு அதில் உள்ள ஒரு உறுப்பினர் மட்டும் புகாராக ஒரு விஷயத்தை தெரிவித்துள்ளார். அப்படி இருக்கும் போது இந்த பட நிறுவனத்திற்கு இந்த புகார் தொடர்பாக அவர் நேரில் அழைத்தோ இல்ல மற்ற விதத்திலோ அவர்கள் விளக்கம் அளிப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே வழங்காமலே எப்படி மறு ஆய்வுக்கு அனுப்ப முடியும் என்ற நீதிபதி தன்னுடைய உத்தரவில் கேட்டிருந்தார். அதாவது ஒரு பட நிறுவனம் தன்னுடைய படத்தை சென்சாருக்கு அனுப்புகிறது, அந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்கலாம் என்று பெரும்பாலான முடிவெடுக்கப்படுகிறது. அதன் பிறகு ஒருத்தர் கொடுத்த அந்த ஒரு புகார் அடிப்படையில் மீண்டும் மறு ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவை தலைவர் எடுக்கிறார். அப்படி இருக்கும் போது இந்த பட நிறுவனத்திடம் அவங்களுடைய கருத்தை கேட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தார். எனவே இந்த பட நிறுவனத்துடைய விளக்கத்தை கேட்க எந்த ஒரு அவகாசம் வழங்காமல் இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைவருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்ற விஷயத்தை தான் குறிப்பிட்டு இந்த ஒரு உத்தரவானது இன்று வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு நேர் மாறாக தான் இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும்
சென்சார் வாரியம் தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் இருந்தது. தலைவருக்கான அதிகாரங்கள் என்ன, அவருக்கு முடிவு எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களும் அவருக்கு இருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே அவருடைய வாதத்திற்கும் இந்த வழங்கப்பட்ட தீர்ப்புக்கும் நேர் எதிர்மாறாக இருந்ததால் தான் உடனடியாக மேல்முறையீடு செய்வதற்கான அந்த நடவடிக்கை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று பிற்பகல் ஒருவேளை இந்த ஒரு மனுவானது எதிரிடப்பட்டால் இன்றைய தினமே அந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும். விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இன்றைய தினமே தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது மீண்டும் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும், நோட்டீஸ் செய்கிறோம் என்று மீண்டும் அடுத்த வாரம் தள்ளி போகுமா என்பது விஷயத்தை இன்று பிற்பகல் பிறகு தெரிய வரும். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து மேல்முறையீடு தாக்கல் செய்ய அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் எழுமா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் திரையரங்கு முன்பாக படத்தை பார்க்க ரசிகர்கள் ஒருபுறம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.